ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லதாஸ் கைமனம். பூவெல்லாம் பூக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி நம்ம பூ பூக்கணும்னு நினச்சி தான் ஒரு நாளுமே நம்ம செடிகள் வாங்கிட்டு வருவோம். ப்ளஸ் நிறைய அந்த பூக்கிற செடிகள் எல்லாமே அதிகமாக பூ கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி புது தளிர்கள், மொட்டுகள் இதெல்லாம் வர்றதுக்கு என்ன மாதிரி நம்ம ஃபர்டிலைசர் கொடுக்கலாம், என்ன மாதிரி ரொட்டீன் கேர் நம்ம கொடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோடய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்க ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த மாதிரி ரோஜா செடியில் புது தளிர்கள் வர்றதுக்கும், இந்த மாதிரி நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கும், இது ரோஜா செடி மட்டும் இல்லை, இந்த மாதிரி மல்லிகை பூ எல்லாமே ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவரிங் செடிகளுக்கு நீங்கள் இந்த உரம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எக்கனாமிக்கலும் கூட, நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். எந்த ஃபெயிலியரும் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பூவெல்லாம் நல்ல ஒரு மல்லிப்பூவுமே எவ்வளோ பெருசாக பூத்துருக்குன்னு பார்க்குறீங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு தரமான ஒரு பூக்களுக்காக இந்த ஃபர்டிலைசர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ரோஸ் செடிக்கு எல்லா செடிக்குமே நான் மந்த்லி ஒன்ஸ் நான் இது கொடுப்பேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொடுத்தாலே போதும், எல்லா செடிக்குமே நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இந்த ஃபர்டிலைசர் ரொம்ப பாஸ்பரஸ் ரிச்சான ஒரு ஃபர்டிலைசர்னு சொல்லலாம். ஸோ அதனால் நம்ம யூஸ்வலாக நார்மலாக கொடுக்குற கிச்சன் கம்போஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம போடுற உரங்கள்லாம் நைட்ரோஜன் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால நீங்கள் இந்த மாதிரி இதை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் செடிங்க கன்ஃபார்மாக சூப்பராக நல்லா வளர்ந்து வரும். இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நம்ம அந்த செடிகளை சுற்றி இருக்க மணலை நல்லா கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு டூலோ இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஃபோர்க்கு இல்லைனா ஏதாவது ஒரு கம்பி எடுத்து கூட லைட்டாக அதை இந்த மாதிரி கிளறி விடுங்க. கிளறும் போது ரூட்ஸ்லாம் எதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ சைடில் மேலே இருக்க டாப் சாயிலை மட்டும் கொஞ்சம் நம்ம லூசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பவுடர் போடும்போது நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ எந்த ஒரு ஃபர்டிலைசர் கொடுக்கும்போதே நீங்கள் டாப் சாயில் மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்ல ஏர் சர்க்குலேஷனும் இருக்கும். ப்ளஸ் நம்ம கொடுக்குற ஃபர்டிலைசரை அதை எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்தெல்லாம் செடிக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோமோ அந்த செடிக்கெல்லாம் மேலே இருக்க டாப் சாயிலை மட்டும் கொஞ்சம் நல்லா லூசன் பண்ணி இந்த மாதிரி அதோட ரூட்ஸை டேமேஜ் பண்ணாத மாதிரி சாஃப்டாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போ நான் கொடுக்க போகிறது போன் மீல். இந்த போன் மீல் 1 kg பேக்கெட்டாக நான் வாங்கினேன். இது வாங்கினது நான் அமேசானில் தான் வாங்கினேன். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது எனக்கு ஆஃபரில் 1 kg எனக்கு 120 ருபீஸ்க்கு கிடச்சிது. ஸோ இது ரொம்ப எக்கனாமிக்கல். நீங்கள் 1 kg வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 6 to 8 months நீங்கள் எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம். நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 டீஸ்பூன் தான். ஸோ இந்த அளவு க்ரோ பேக் நம்ம 12x12 வச்சுருக்கேன். நான் 12x12 க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன் இந்த ரோசஸ்லாம். ஸோ அதுக்கு 1 டீஸ்பூன் ஆஃப் போன் மீல் போதுமானதாக இருக்கும். இந்த போன் மீலில் நிறைய யூசஸ் இருக்குது. அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பாஸ்பரஸ் ரிச்சு. நம்ம யூஸ்வலாக போடுற சாதாரண உரங்களில் கிடைக்காத ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ். ஸோ நம்ம செடி பாஸ்பரஸ் லேக் பண்ண மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த போன் மீல் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் இது ஃப்ளவரிங்க்கு ரொம்ப நியூட்ரிஷன் ரிச்சு. நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு இந்த போன் மீல் பவுடர் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அந்த வேர் பகுதியிலேருந்து தள்ளியே போடலாம். ரொம்ப வேருக்கு பக்கத்தில் போடணும்னு இல்லை, நீங்கள் கொஞ்சம் தள்ளி கிளறி விட்டுருப்பீங்களே அந்த இடத்துல போட்டுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி மூடி விட்டுட்டு நம்ம மேலே நார்மலாக நம்ம எப்படி தண்ணி கொடுப்போமோ செடிக்கு அதே மாதிரி தண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா செடிக்குமே நீங்கள் பூக்கிற செடி, காய்க்கிற செடி எல்லா செடிக்குமே இந்த போன் மீல் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃப்ளவரிங்க்கு ப்ளஸ் கலர்ஸ் ரொம்ப நல்லா ப்ரைட்டாக இருக்கும் நம்மளோட ஃப்ளவர்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பூ கிட்டத்தட்ட பூத்து ஒரு 3-4 நாள் ஆக போகுது. ஸோ இதை நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண இடத்துல கொஞ்சம் அந்த இடம் ரொம்ப டெண்டராக இருக்கும் இல்லையா. ஸோ ப்ரோன் டு பாக்டீரியாஸ் அதெல்லாம். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம மஞ்சள் இருக்கு இல்லையா, மஞ்சள் எடுத்து ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் இல்லைன்னா ஒரு 2 பிஞ்ச் அளவு மஞ்சள் எடுத்து அதை ஒரு 2 to 3 drops அளவு தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல கட் பண்ணோமோ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி வச்சு கொடுத்துடணும். ஸோ அதில் நமக்கு எந்த ஃபங்கஸ் அட்டாக்கும் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மஞ்சள் ரொம்ப ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம எங்கே நம்ம அந்த ஃப்ளவரை கட் பண்ணோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி அந்த மஞ்சளை ஒரு சின்ன டாட் மாதிரி வச்சுட்டோன்னா அது அடிஷ்னலாக புது தளிர்கள் வர்றதுக்கு எந்த ஒரு ஃபங்கஸ் அட்டாக்கும் ஆகாமல் இருக்கிறதுக்கு. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண இடத்துல லைட்டாக கருகுன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு மஞ்சள் வச்சு விட்டுடலாம். இந்த போன் மீல் ஆர்னமெண்டல் பிளான்ஸ்க்கும் ரொம்ப யூஸ் ஆகுது. இந்த மாதிரி கேக்டஸ் வெரைட்டிஸ், இந்த மாதிரி சக்குலண்ட் வெரைட்டிஸ் இதுக்கெல்லாம்
ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு ஃபர்டிலைசர்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேக்டஸில் எனக்கு 3 மொட்டுகள் இருக்குது. ஸோ இது எப்படி உருவாச்சுன்னு எனக்கு தோணுது அப்படின்னா, நான் எப்போ வந்து போன் மீல் கொடுக்க ஆரம்பிச்சனோ அதுலேருந்து தான் எனக்கு வந்து இந்த கேக்டஸில் வந்து பூ பூக்கிற வருது. அதுக்கு முன்னால் வரைக்கும் நிறைய கேக்டஸ் வந்து குட்டி போட்டுட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த பூ பூக்கிறது வந்து இந்த போன் மீல் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு இந்த பூ பூக்கிற இந்த மொட்டுக்கள் வந்து இந்த கேக்டஸில் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி பூக்கள் பூக்கிறதுக்கு இந்த கேக்டஸ்க்கு வந்து இந்த போன் மீல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி கேக்டஸ் அதுக்கப்புறம் சக்குலண்ட் பிளான்ட்ஸ் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா அதுக்கெல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி போன் மீல் வந்து ட்ரை பண்ணுங்கள். சின்ன தொட்டி அப்படிங்கும்போது ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொடுத்தாலே போதும். நீங்கள் வந்து 12x12 க்ரோ பேக்குக்கு 1 டீஸ்பூன் அளவு கொடுத்தாலே போதும். ஸோ எந்த க்ரோ பேக்கில் செடி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. நீங்கள் 1 டைம் வந்து நீங்கள் போன் மீல் கொடுத்தீங்கன்னா 1 மந்த் வரைக்கும் அதோட எஃபெக்ட் நல்ல தாராளமாக இருக்கும். ஸோ அதோட ஃபுல் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதம் வரைக்கும் இருக்கும். இந்த மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் போட்டாலே போதும். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அதுக்கு ஃபர்டிலைசர் கொடுக்கணும் அப்படிங்கிற கவலை இல்லாமல் நல்லா பூக்கும் நம்மளோட செடிகள்லாம். ஸோ அதுக்காக இது வந்து நீங்கள் கொடுத்து பாருங்கள். இது வந்து இதோட என்பிகே ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:15:0. ஸோ ரொம்ப ஃபாஸ்பரஸ் ரிச்சான ஒரு ஃபர்டிலைசர்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் வீட்டில் எதுவும் தயாரித்து கொடுக்க முடியல, நம்ம செடிக்கு நம்ம யூஸ்வலாக கிச்சன் வேஸ்ட் இதெல்லாம் கொடுப்போம், அதெல்லாம் கொடுக்க முடியல அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த போன் மீல் வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப எக்கனாமிக்கலும் கூட. ஏன்னா 1 kg 120 ருபீஸ்க்கு கிடைக்குதுங்கும் போது கிட்டத்தட்ட 6 to 8 months வந்து நமக்கு நிறைய செடிக்கு வரும். 50 to 60 பிளான்ஸ்க்கு வந்து நான் மந்த்லி கொடுத்து எனக்கு வந்து 6 months கிட்ட வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 1 or 2 rupees தான் வரும் இதோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ ரொம்ப எக்கனாமிக்கலும் கூட. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த போன் மீல் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் செடிக்கு எப்படி ரிசல்ட் இருந்ததுன்னு என்னோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை வீடியோ. தேங்க்யூ.